Hello guys, welcome to our trading யூடியூப் சேனல். ஐ எம் காமேஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறது என்ன பேர் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராப்ஸ் இருக்கும், எதை மாதிரி எல்லாம் நம்ம என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டி நடக்கும், இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வேணும் அப்படின்றவங்க நமக்கு டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில், அப்படி இல்லைனா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஓகே. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனாலிசிஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறோம், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியா விக்ஸ் வந்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ இந்தியா விக்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஃபியர் இருக்குது அப்படின்றத இந்தியா விக்ஸ் வந்து நம்ம காட்டி கொடுக்கும், ஓகே? ஸோ மண்டே, அதாவது 10 ஆகஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு நல்ல ஒரு ஃபியர் இருந்திருக்கு, ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபியர் இருந்திருக்காங்க. பை சைடும் ஃபியர், செல் சைடும் ஃபியர், ஓகே? ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போனாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வரும். இதுதான் வந்து இந்த இந்தியா விக்ஸுக்கும் இந்தியா நிஃப்டிக்கும் ஒரு கான்செப்ட், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கீழே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கும், மேலே போகிற மாதிரி போயிட்டு எல்லாமே வந்து கீழே போயிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதேமாதிரி எந்த அளவுக்கு மேலே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே போயிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயம், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த ட்ரெண்ட் லைன், ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆகியிருக்கு, பட் ஆனால் டச் ஆகலை. செகண்ட் டைம் இங்கே ரிஜெக்ஷன் டச் ஆகிருக்கு. தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ், ஓகேவா? ஒரு 3 டைம்ஸ் தான் உங்களுக்கு ரிஜெக்ஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், ஓகேவா? ஸோ தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆகும்போது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அக்யூரசி இருந்திருக்குன்னு பாருங்கள், ஓகே? ஸோ இன்வெர்டட் இதுக்கு இங்கே அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரும் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ உங்களோட என்ட்ரி எங்கே போட்டிருக்கலாம், இங்கே போட்டிருக்கலாம், ஓகேவா? அப்போது உங்ககிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் எங்கே போய்ட்டு நீங்கள் பை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, போயிட்டு நீங்கள் புட் என்ட்ரியில் போயிட்டு பையை பண்ணியிருக்கலாம், ஓகே? ஸோ புட் என்ட்ரியில் வந்து ஒரு 24,500 அப்படின்றத நீங்கள் எடுக்கிறப்ப 24,600 எடுத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி, ஓகேவா? ஸோ இந்த மணி எப்போவுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மொமெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 24,600 மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்களா? எப்போதுலேருந்து கீழே வந்திருக்காங்க? 925 கேண்டல்லேருந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ 925 போனீங்கனாலே 5 மினிட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 925 கேண்டலில் ஒரு பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு உங்களோட லாட் சைஸ் வந்து உங்களோட விஷயம், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு லாட் சைஸ் வந்து வேரி ஆகும், ஓகேவா? ஸோ அப்படி பண்ணியிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு 30 பாயிண்ட் வந்து எடுத்துருக்க முடியும் இன்னைக்கு ட்ரேடில், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிஃப்டியில் வந்து எந்த ஒரு என்ட்ரிமே நீங்கள் எடுக்கல, பட் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம், அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தது, ஓகேவா? அதே மாதிரி வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செல்லிங் மோடில் தான் இருக்காங்க, ஓகேவா? ஏன் செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு நியூஸ் ஸ்கேண்டல் இருக்கு இல்லையா, இவ்வளோ பை நடந்ததுக்குல. ஸோ இந்த பைக்கு ஒரு கொஞ்சமாவது நமக்கு வந்து ஒரு செல்லிங் நடக்கணும், அதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வந்தே ஆகணும், கரெக்டாக? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வரைக்கும் வந்தே ஆகணும். அதனால் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கோம், ஓகே? லெட் வெயிட் அண்ட் செக், ஓகேவா? ஸோ இதில் மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200K வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கேன், ஓகே? ஸோ எல்லா டைமுமே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. எந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும், எப்படி மார்க்கெட் விட்டு வெளியில் வரணும், இப்படின்றத மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சர்வே பண்ணிடலாம் மார்க்கெட்டில், சரியா? ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையுமே என்ட்ரி எடுத்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் நமக்கு வந்து ட்ராப்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? ஒரு 20 to 30% மட்டும் தான் மார்க்கெட் வந்து மூமெண்ட்டில் இருப்பாங்க. மீதி 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப்ஸில் தான் இருப்பாங்க. ஏன் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லிக்யூரிட்டி தான், ஓகேவா? ஸோ உங்களோட லிக்யூரிட்டி இருந்தால் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் லிக்யூரிட்டி ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டால் மூவ் பண்ண முடியாது. அதாவது ஒரு லோவிலேருந்து மார்க்கெட் ஹை போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோவில் இருக்க லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணணும், அப்புறம் அதாவது மிடில் இருக்க லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணணும்,
அதுக்கப்புறமா ஐஏ வந்து டார்கெட்டாக வச்சு மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி லோ தான் நமக்கு டார்கெட் அப்படின்னா மார்க்கெட் முதல்ல ஐயோட லிக்விடிட்டி எடுக்கணும். அதுக்கப்புறமா போகும்போது மிடில், அதாவது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த லிக்விடிட்டியில் எடுத்துட்டு தான் உங்களோட டிபிக்கு மார்க்கெட் வந்து போகும். ஸோ நீங்கள் டிபி அப்படின்றது நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிபி போகும்பொழுது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நடுவில் இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபைனல் டிபியை முதல்ல போயிட்டு அச்சீவ் பண்ணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து க்ளீனாக ஒரு ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் பிளாக் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா வெயிட் இந்த வாட்டி ட்ரா பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் அந்த ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய வந்து கீ டேர்ம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஆர்டர் பிளாக்ஸ்னா என்ன, எஃப்இஜினா என்ன, இன்வெஷன் எஃப்இஜினா என்ன, பிரேக்கர் பிளாக்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரிபிள் ஆர்னா என்ன. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம அது வந்து இன்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஒரு கான்செப்ட் வைஸ் ஒரு கோர்ஸாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம தமிழில் வந்து இது மாதிரி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இல்லை. முக்கால்வாசி பேர் வந்து ஸ்கேமர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்கேமிங் பண்ணிவிட்டு மணியை வாங்கிட்டு உங்ககிட்ட எதுவுமே நாலேஜ் வந்து ஷேர் பண்ணாமல் அப்படியே வந்து சும்மா அப்படியே அவங்க போயிடுவாங்க. பட் ஆனால் நம்ம கோர்ஸ் வந்து அப்படி இருக்காது. ஓகே. ஸோ கோர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான ஒர்த் என்ன, அதுக்கான லெகிட்டபிள் வே என்ன, எப்படி சொல்லி கொடுக்கணும், எந்த மாதிரி கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு புரியும், எந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட மைண்டில் எப்போவுமே ஓடும். ஸோ அதனால நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்லபடியாக படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து இந்த மொத்த ட்ரேடிங்குமே வந்து கரெக்ட் பண்ண முடியும். இது வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ சிம்பிள் நாலேஜ் தான். பட் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதான் இங்கே விஷயமே. ஸோ அப்ளிகேஷன் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுற இடம் தப்பாக இருந்தால் மொத்த கேமுமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக இல்லை 1 year 10 year படித்தா கூட அப்ளை பண்ண போகிற இடம் வந்து கரெக்டாக இருக்கணும், என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கணும், டிபி பர்ஃபெக்டாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு பை பண்ணலாம், அதே மாதிரி செல் பண்ணலாம். இதே மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா அது எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு லாஸில் தான் கொண்டுட்டு போய் விடும். ஸோ லாஸ் வந்து நமக்கு வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு குட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டிசிப்ளின் பிளான் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிசிப்ளின் பிளானோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கில் நம்மளால் ஒரு நல்ல க்ரோத்தோட சர்வே பண்ண முடியும். ஓகே.